ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். The book of Genesis chapter 1 verse 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பிற்பாடு பூமியானது எப்படி இருந்ததா? The earth was without form and void, and darkness was on the face of the deep. இருள், ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம், உருவாக்கப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட பூமி இப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் சூழ்ந்ததாக காணப்படுகிற வேளையிலே அதை அப்படியே விட்டுவிடலாம், அது அப்படியே கெட்டு போகட்டும் என்று ஆவியானவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? ஜலத்தின் மேல், அந்த இருளான அந்த ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பார்க்குறோம். hovering over the face of the waters, Spirit of God, and the Spirit of God was hovering over the face of the waters. அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால், இது தேவன் உருவாக்கின பூமி, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கும் பொழுது இது ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருள் நிறைந்ததாக இருக்கிறதே, இதை உருவேற்படுத்த வேண்டுமே, இது கெட்டு போகக்கூடாதே, இது அப்படியே இருளாய் மாறி போகக்கூடாதே, அதிலே ஏதாகிலும் ஒன்று நன்மை உண்டாக வேண்டுமே என்று சொல்லி தேவ ஆவியானவர் அதை உருவேற்படுத்தும்படியாக சித்தம் கொண்டவராக அங்கே அதன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த பூமியானது எப்படி இருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனால் அப்படி மாறின உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான். தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை கண்டு கொள்ள மாட்டார், நான் ஒதுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், நான் தவறு செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தவறிவிட்டேன், என் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை வந்து விட்டது, என் வாழ்க்கையில் எதில் பார்த்தாலும் வெறுமை தான் காணப்படுகிறது, ஒளியாய் இருந்த காரியங்கள் எல்லாம் இருளாக மாறிவிட்டது என்று சொல்லி உங்களை நீங்களே கண்டனம் பண்ணி கொண்டு, உங்களை நீங்களே கடிந்து கொண்டு, ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன் நான் வாழ்கிறேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்த அந்த பூமியின் மேல் எப்படி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதுபோல இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கும்போது, யாக்கோபு நிருபம் 4 அதிகாரத்திலே 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of James chapter 4 verse 5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையுடையவராய். அவருக்கு எந்த காரியமும் கெட்டு போவதோ அழிந்து போவதோ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் நிர்மூலமாவதையோ ஆவியானவர் விரும்புகிறதே இல்லை.
வைராக்கிய வாஞ்சையோடு கூட அது மறுபடியும் உருவேற்படாதா? அதில் ஒரு நன்மை உண்டாகாதா? கெட்டு போயிருக்கிற இந்த காரியம் சீர்படாதா என்று சொல்லி அதை குறித்து வைராக்கிய வாஞ்சையோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உங்களுக்குள்ளே ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை துவங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஒழுங்கின்மையாய் மாறிவிட்டது, வெறுமையாய் மாறிவிட்டது, இருளாய் மாறிவிட்டது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது நிமித்தம் ஆதியாகமம் 1:3 சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் சொல்ல, அது அப்படியே ஆகும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே அங்கே ஆவியானவர் அசைவாடினது நிமித்தமாக மீண்டும் இந்த பூமியிலே வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்த பூமியிலே ஒரு திருப்பம், ஒரு புதிய காரியம் ஒன்று தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை, இருளில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். வெளிச்சம் மாத்திரம் அந்த பூமியிலே உண்டாகவில்லை, தண்ணீருக்குள் இருந்த பூமியை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார். அது மாத்திரமில்லை, அதில் புல்லையும் பூண்டையும் கனி விருட்சங்களையும் மிருக ஜீவன்களையும் மனுஷனையும் அதிலே ஆண்டவர் சிருஷ்டித்தது போல உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியம், ஒரு மறுமலர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் காரியங்களை செய்வதற்கு ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களை நீங்களே கடிந்து கொண்டு ஒரு குற்ற உணர்வோடு நான் இனி வாழ்வதற்கு தகுதியல்ல என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை வாழ வைப்பதற்கு ஆவியானவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த நாளிலே உங்களை அர்ப்பணிங்கள். ஒரு புதிய துவக்கத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கிற அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.